உலக வாழ்க்கையில பொறாமை என்கிற தீய குணம் யாரை பார்த்தும் எதற்காகவும் முஸ்லிம்கள் பொறாமை என்பதிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளணும். பொறாமப்படாது. கண்டிப்பா பொறாமை வரும், ஈகோ வரும். ஈகோ தான் மறுபடியும் பொறாமை. அது இல்லாம எந்த மனுஷனும் இருக்க மாட்டான். அவருக்கு நாடி இருக்கிறான், தந்திருக்கிறான். யாராக இருக்கட்டும், அல்லாஹ் அவர் கொடுத்திருக்கான். அவர் செல்வந்தராக இருக்கிறார், நல்ல வசதியாக இருக்கிறார், நல்ல ஒரு வேலையில இருக்கிறார், நல்ல வருமானம் வச்சிருக்கிறார், நல்ல அழகா இருக்கிறார், நல்ல வித்தியாசமான பொருள் வச்சிருக்கிறார், ஏதோ ஒரு உயர்வு அல்லாஹ் அவர் கொடுத்திருக்கான்னு சொன்னால் இறைவன் அவருக்கு கொடுத்தான் என்று நாம ஏற்றுக்கொண்டால் நாம் அவரை பார்த்து என்ன செய்ய மாட்டோம், பொறாமப்படும். அல்லாஹ் எனக்கு அவன் நாடும் எனக்கும் தருவான். அவருக்கு இல்லாத எத்தனை விஷயம் அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறானே, அதை கொண்டு நாம திருப்தி அடைவோம் என்று உள்ளத்தை நாம் விசாலமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். சொல்லுங்கள், எனக்கு மட்டும் எதுவுமே இல்லையே, இவனுக்கெல்லாம் அல்லாஹ் கொடுக்குறானே, இப்படிதான் பொறாம ஸ்டார்ட் ஆகும். இவெல்லாம் ஸ்கூல்ல படிக்கும் போது ஒண்ணுமே தெரியாதவனா இருந்தானே, ஒரு தொழில்லாம் என்னன்னு தெரியாது, ஒரு கணக்கு கூட இவனுக்கு வராது, இவெல்லாம் முன்னேறிட்டான், ஒரு சொந்த வீடு வாங்கிட்டான், கார் வச்சிருக்கிறான், எப்படி இவன் முன்னேறான். சகோதரிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பொறாமைப்படுவாங்க. அவங்க கணவன் மூலமாக கூட பிறந்த அக்காவோ தங்கச்சியோ நல்ல வசதியாக இருப்பாங்க. வசதியா இல்லாத ஒரு பெண் தன் சகோதரியை பார்த்து பொறாமைப்படுவார். அவன் புருஷன் மட்டும் எப்படி சம்பாதிக்கிறான், நம்மளோட வயசுல சின்னவன், நமக்கு பின்னால் அவர் 5 வருஷம் கழிச்சு தான் கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆகும்போது அவருக்கு ஒண்ணுமே இல்லையே, இப்ப எப்படி சொந்த வீடு வாங்கினான், கழுத்தெல்லாம் நகையா போட்டுட்டு வராளே, அக்கா காரியா இருப்ப, சொந்த அக்காவா இருப்பாங்க, சொந்த தங்கச்சியா இருக்கு, ஆனா வயிற்றெரிச்சல் தாங்க முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இதை அறிவுரையாகவே சொல்கிறார்கள். ஈயாக்கும் வல் ஹஸத், பொறாமையிலிருந்து உங்களை நான் எச்சரிக்கை செய்கிறேன். ஃபைனல் ஹஸத யஅகுலுல் ஹஸனாத், நிச்சயமாக நீங்கள் பொறாமைப்பட்டால் அது உங்களின் நன்மைகளை அளிக்கும். கமா தஅகுலுன் நாரு அல் ஹதப், எப்படி ஒரு மரத்தில் நெருப்பு பற்றி கொண்டால் அந்த நெருப்பு மொத்த மரத்தையுமே எரித்து நாசமாக்குமோ, அதுபோல் பொறாமை உங்களிடத்திலே வந்து விட்டால் உங்களின் எல்லா நல்ல அமல்களையும் எரித்து நாசமாக்கிவிடும். எச்சரிக்கையாக இருங்கள். ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை.